வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு திருமணம் தாமதத்துக்கு காரணம் என்ன பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாக பாருங்கள், திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். எப்போங்க கல்யாணம் ஆகும், ஏன்னா வயசு போயிட்டே இருக்குது, எப்போ திருமணம் ஆகும், எங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு கவலை எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டினான்னா எங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லைங்க, சுத்த ஜாதகம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருமணம் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குருபலம் வருது, இந்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு திருமணம் அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆண் ஜாதகத்துக்கும் சரிங்க, பெண் ஜாதகத்துக்கும் சரிங்க, இது பொருந்தும். சரிங்களா? இப்போ ஒரு திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று நின்றிருந்தால் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, இது பொருந்தும். சரிங்களா? அந்த 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று நின்றிருந்தால் அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும். அதே போல் 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் திருமணம் தாமதமாகும். அதுவே இந்த 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இல்லாமல் மற்ற இன்னொரு ஆதிபத்தியம், இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் சரிங்க, இன்னொரு ஆதிபத்தியத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் திருமணம் லேட்டு தான் ஆகும். சரிங்களா? இந்த அமைப்பில் அந்த 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிடும். சரிங்களா? அதே போல் உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் அங்கே வக்கரமாக இருந்தால் திருமணம் சீக்கிரமாக ஆகிடும். என்ன, திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை, குடும்பம் அப்படின்னு வரும்போது குடும்பாதிபதி வக்கரம் அந்த மாதிரி ஆயிருக்கும் பட்சத்தில் அது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரி அமைப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே குடும்பாதிபதி ஆட்சியாக மட்டும் இருந்தால் திருமணம் மட்டும் லேட்டு தான் ஆகுமே தவிர அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க. ஏன்னா குடும்பாதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதப்படுத்தியாவது நல்ல குடும்பத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? அதுவே அவர் உச்சம் பெற்று வக்கரமாயிட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது பிரச்சனை, திருமணம் சீக்கிரமாக கொடுத்து சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக கொடுப்போம். ஏன்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமாயிட்டா அது நீச்ச நிலைக்கு போயிடுது. அப்படிங்கிறனால குடும்பாதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் என்ன ஆகுங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் சீக்கிரமாக திருமணத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையே ஒரு நிம்மதி இல்லாத ஆக்கிடும். அந்த மாதிரி அமைப்பாயிடும். ஆனால் அவங்க ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதம் மட்டும்தான் ஆகும். சரிங்களா? அடுத்தது இன்னும் என்னென்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் திருமணம் தாமதம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 2 7ஆம் அதிபதிகள் இணைந்து அந்த லக்னத்துக்கு திருகோணஸ்தானமான 1 4, அதாவது திருகோணஸ்தானம் 1 5 9ஆம் இடத்துல கூடியிருந்தாலும் அல்லது கேந்திரமான கேந்திரத்தில் லக்னமும் வந்துடும். அப்படிங்கிறதுனால திருப்பியும் லக்னத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி கேந்திரத்தில் இவங்க 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்திருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். ஏன்னா கலஸ்திரஸ்தானாதிபதியும் குடும்பாதிபதியும் இணைந்து கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ இணைந்திருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதம் ஆகுமே அப்படிங்கிறது நம் ஜோதிட சாஸ்திரம், அதாவது மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்கள திருமணம் லேட் ஆகும். 2 7ஆம் அதிபதிகள் இணைந்து அந்த லக்னத்துக்கு 6 8 12ஆம் இடத்துல போயிட்டானா அவங்களுக்கு திருமணமே ஆகாது. திருமணம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா குடும்பாதிபதியும் கலஸ்திரஸ்தானாதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ போயிட்டானா அவங்களுக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை துணை அமையும், குடும்பம் எப்படின்னு ஒன்று உருவாகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டுங்க. சரிங்களா? இருந்தாலும் இது திருமணம் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக இது ஜோதிட சாஸ்திரம் விதி. இந்த விதிக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே இணைந்து அந்த லக்னத்துக்கு 6 8 12ல் மறைந்தாலும் அந்த ஸ்தானாதிபதிகள் எந்த நிலையில் இருக்காங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 7ஆம் அதிபதிகள் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைவு ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக, அவரும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ வலுவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்களுக்கு மறைவு இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு லேட் ஆகி திருமணம் ஆகிடுமே தவிர
அவங்களுக்கு திருமணம் ஆகாமலாம் இருக்காதுங்க. சரிங்களா? 2ஆம் அதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்து அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதிகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இது எல்லாம் திருமணம் தாமதத்துக்கு, அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமாக இணைந்து கேந்திரத்திலோ திருகோணத்திலோ இருந்தால் திருமணம் லேட் ஆகக்கூடிய அமைப்பாயிடும். சரிங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பகவான் தனித்து உட்காந்து அந்த திருமணம் வயது அமைப்பில் அந்த ராகு திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு திசை முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு திருமணம் அமைத்து தரமாட்டார். ஏன்னா 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். அந்த கலஸ்தரஸ்தானத்தில் தனித்த ராகுவா உட்காந்து திசை ஒரு பொண்ணுக்கு ஒரு 21, 22 வயசில் அந்த ராகு திசை ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு அப்போ தான் வரன் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள், அந்த திசை முடிகிற வரைக்குமே தள்ளி போயிட்டு இருக்க ஜாதகமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த திசை முடிஞ்சு ராகு தேசம் முடிஞ்சு குரு தேசை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சுய புத்தியில் அவங்களுக்கு திருமணம் கொடுத்துருக்கு. குருவுடைய திசை சுய புத்தியில் இந்த மாதிரிலாம் அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்கள், தனித்து ராகு 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு திருமணத்தை அமைத்து தரமாட்டார். ஏன்னா அவர் வக்ர கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டின் காரக என்ன, திருமணம். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். அந்த கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்து இருக்கிறதுனால அந்த கலஸ்தரத்தை அவர் கொடுக்க மாட்டார், தடுக்க செஞ்சுக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் அவர் யோகம் தரக்கூடிய அமைப்பாகவும் உண்டு. அது எப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல அந்த குரு, அதாவது அந்த ராகு பகவான் உட்காந்துருக்கும் பட்சத்தில் அவர் குரு பார்த்தாலோ அல்லது அந்த லக்ன சுபர்களுடைய பார்வையோ அல்லது அவங்களுடைய சாரத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ராகு பகவான் தனித்து இருந்தாலும் அவங்களுடைய சம்பந்தம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த திருமணம் தாமதம் ஆகி கூட ராகு திசை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் நடக்குது இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருவார். இந்த மாதிரி அமைப்பும் உண்டு. சரிங்களா? ஆனால் தனித்த ராகுவாக உட்காந்து திசை நடக்குது, திருமண காலத்தில் நடக்குதுன்னா அந்த திசை முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கறதுல தள்ளி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துருந்துங்க. அதே போல் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் தனித்த ராகுவோ கேதுவோ உட்காந்துருந்தாலும் திருமணத்தை கொடுக்கறதுல தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த 2ஆம் அதிபதியோ 2ஆம் இடத்துல தனித்த ராகு உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் அதிபதி பலமாக இருந்துட்டானா, அதாவது இப்போ ஆட்சியாக உச்சமாக இருந்த திருமணம் நடக்காது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அந்த ராகு திசை நடக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னா, இப்போ 2ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துலையோ ஆட்சி பெற்றிருக்காரு, அல்லது அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குன்னா அந்த வீட்டில் போய் ஆட்சி பெற்றிருக்காரு 2ஆம் அதிபதி. இது தாமதம் படுத்தக்கூடிய அமைப்பாகவே இந்த 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் நிலையாகும். அல்லது 2ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலும் சரிங்க, இது எல்லாம் திருமணம் தாமதமாகும் அமைப்பு. ஆனால் அந்த 2ஆம் அதிபதியுடைய திசை நடக்கலை. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனித்த ராகு உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த ராகுடைய திசையில் திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா அந்த ராகு உட்காந்துற வீட்டின் அதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ திருமணத்தை கொடுத்துரும். இது ஒரு அமைப்பும் உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாக இல்லை, அந்த ராகுக்கும் ஏதாவது மறைந்திருக்கு அல்லது அந்த லக்னத்துக்கும் மறைந்திருக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த தனித்த உட்காந்து ராகு இருக்கும் பட்சத்தில் அந்த 7ஆம் இடத்துல எப்படி இருந்தால் திருமணத்தை கொடுக்காம தாமதம் படுத்திக்கிட்டே இருக்குமோ அதே அமைப்பு 2ஆம் இடத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? அல்லது சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்துல இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு, திருமணத்தை தாமதம் பண்ணிக்கிட்டே போகும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நிதானம் தன்மை கொண்டவரே. அப்படிங்களா? குடும்பஸ்தானத்திலோ கலஸ்தரஸ்தானத்திலோ அந்த சனி பகவான் இருந்துட்டாலும் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு, அல்லது சனி பகவான் லக்னத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்வை செய்வார் அப்படிங்கிறதுனால அதுவும் தாமத திருமணம் ஆகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. இது எல்லாமே தாமத திருமணத்தில் வந்துடும். சரிங்களா? இது தாங்க திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தாமத திருமணமே ஆகும். நன்றி, வணக்கம்.